வணக்கம். அன்பார்ந்த துவாரகா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. துலாம் லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ராகுனுடைய சுயசாரம். கும்பராசியில் ராகு சதய நட்சத்திரத்தில் வந்திருக்கார். டிசம்பர் 2ஆம் தேதி வந்த ராகு 2026 ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ராகு என்ன பலன் தருவார் என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற அம்சம். நம்முடைய லக்னத்தில் தான் ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதி இருக்கிறது. நமக்கு 5ஆம் பாவமான கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரமான சதயம் இருக்கிறது. நமக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில தான் ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை இருக்குது. இது நமக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, நம்மளுடைய செயற்கை, அதாவது இயற்கையான குணங்கள், செயற்கையாக நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய ஞானம், நம்முடைய கலை உணர்வுகள், நம்முடைய எமோஷனல் அட்டாச்மெண்ட், பாசம், நேசம், கலைகள், பூர்வீகம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீகம் அப்படின்னா நம்ம பாரம்பரியம், முன்னோர்கள், குலதெய்வம், நம்முடைய மேல் படிப்பு மற்றும் அனைத்து விதமான தெய்வ அனுக்கிரகமும், அனைத்து விதமான ஒரு ஆரோக்கியத்துக்கு, ஆயுளுக்கு பலம் செய்யக்கூடிய இடத்துல தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. அப்படிப்பட்ட ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அது நன்மை தானே. அப்போ நன்மை தானே செய்யணும், இப்போ நமக்கு நம்பலாம் அப்படிங்கிறது. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு லக்னத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைதான் என்றாலும் கூட இந்த கும்பத்தில் மட்டும் ராகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது மகரத்தின் பலனை தருகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது உயிர் பற்றாக இருந்த விஷயம் பொருள் பற்றா மாறுது. இது என்ன உயிர் பற்று, என்ன பொருள் பற்று அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள், நம்மளுடைய ஆரோக்கியம், நமக்கு கலை உணர்வுகள், மகிழ்ச்சி, இதெல்லாமே உயிர் பற்று. பொருள் பற்றுன்னா என்னன்னா, ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, தொழில் செய்கிறது, வேலை பார்க்கறது, இதெல்லாமே பொருள் பற்று. ஸோ அப்படிப்பட்ட உயிர் பற்றாக ஸ்தானத்தில் இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பொருள் பற்றாக இயங்க போகிறார். அப்போ எப்படி இயங்கும் அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயம், இப்போ திருமணம் பண்ணுறோம் அல்லது குழந்தை பேரு மற்றும் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள், கம்யூனிகேஷன், கலைகள், மேல் படிப்பு, நண்பர்கள், கூட பிறந்தவங்க, அனைத்து விதமான நட்பு உறவுகள், இது எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டாக வேலை பார்க்க போகுது இந்த நாட்களில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கோம், ஒரு ட்ரேடிங் லைனில் இருக்கோம், ஒரு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கோம், ஏற்கனவே பொருள் பற்றாக நம்மளுடைய தொழிலை அமைத்து கொண்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக பொருள் பற்றா போய்கிட்டு இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே ராகு 5ல் இருக்காரு, சதயம் நட்சத்திரமாக அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, துலாம் லக்னத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்கும் அப்படியே அப்ளை ஆகாது. யாருக்கெல்லாம் ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் அல்லது ராகு சூட்சுமம் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களாவது நடக்கிறவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும், திருமணம், குழந்தை போன்ற உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இல்லை. அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் தலையிடாதீங்க, இன்வால்வ் ஆகாதீங்க. அதே ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற தொழிலில் பிரச்சனை வராது, அது பாட்டுக்கும் அந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம், அந்த வேலையில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு விரிவாக்கம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அப்போ
ராகு கூட வேற எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னா கோச்சாரத்துல இந்த காலகட்டத்துல சூரியன் வருவாரு, சுக்கிரன் வருவாரு, புதன் வருவாரு, செவ்வாய் வருவாரு. கும்பராசியில ராகுவோட கனெக்ட் ஆகும். இப்ப சூரியன் வரும்போது நமக்கு என்ன ஆகும்? அதிகமாக நாம் விருப்பப்பட்ட விஷயத்துல ஏமாற்றம் அடையும். தந்தை வர்க்கம் சார்ந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி சந்திரன் ராகுவோட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கிரேடு குறையும், அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட வகையில சின்ன உபாதைகள் உண்டாகும். உடல் உபாதைகளோ பகை சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஏற்படும். செவ்வாய் சம்பந்தப்படும் சகோதர வழியில சஞ்சலங்கள் ஏற்படும். புதன் சம்பந்தப்படும் போது படிப்பு சார்ந்த விஷயத்துல புத்திசாலித்தனம், நம்மளுடைய டெக்னிக்கல் மைண்டு சார்ந்த விஷயத்துல சில குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் நம்ம கோச்சாரத்துல அது அந்த ஒரு மாச டைம்ல அது கேரி ஆகும். அப்ப நம்ம இப்ப ராகு திசையே நடக்கல, நமக்கு வேற ஏதோ திசை நடக்குது, ராகு புத்தி ராகு அந்தரம் எதுவுமே வரல அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தேவையே இல்லை, இதை பத்தி கவலைப்பட வேண்டியது. ஆனா ராகுனுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு மாசத்துலயும் வரும். 3 நாள் வரும். சுவாதி வரும், சதயம் வரும், திருவாதிரை வரும். அப்ப என்னைக்கெல்லாம் அந்த நட்சத்திரம் வருகிறதோ அன்னைக்கு இந்த இம்பேக்டை கொடுக்கும். அப்ப நாம என்ன அட்வைஸ் இதுல எடுத்துக்கணும் அப்படின்னா, எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. நான் அன்பு செலுத்தினேன், எனக்கு அன்பு வேணும், அல்லது திருமண காரியம் முடிவு பண்றது, அவசரப்படுறது, குழந்தை பேரில் அவசரப்படுறது, படிப்பு மேல் படிப்புல அவசரப்படுறது, ஏஜென்சி கமிஷன் வகையில நாம ரொம்ப இன்வால்வ் ஆகி அலையிறது, இதெல்லாம் அவ்வளவா செட் ஆகாது. அதனால நாம் என்ன பண்ணணும்னா, நாம் பொருள் சார்ந்து இயங்கிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஒர்க்கு போறீங்கன்னா அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க, மாற்றத்துக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டெக்னிக்கல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஹையர் எஜுகேஷனுங்கிறது உங்களுக்கு பிஹெச்டி மாதிரி மாஸ்டர் டிகிரி படிக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு. சாதாரண டெக்னிக்கல் கல்வி படிக்கிறது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கெல்லாம் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கு. அப்ப ஹெல்த்து கொஞ்சம் கவனிக்கணும், அன்பு சார்ந்த விஷயத்துல எமோஷனல் ஆகாம இருக்கணும், ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கணும். படபடப்பு, பரபரப்பு, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, சஞ்சலம், அதிருப்தியான மனப்பான்மை, இதெல்லாம் தான் இந்த ராகு தருது. பொருள் சார்ந்த நன்மை தருதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.